கோவிலுக்கு வந்தா இறைவன் நம்ம கூட பேசணும். நீங்க எந்த கோவிலுக்கு போறீங்களோ அந்த கடவுள் நம்மகிட்ட பேசணும். பழனிமலைக்கு போறீங்க, திருச்செந்தூர் போறீங்க, இங்கெல்லாம் போனா முருகன் நிச்சயமா பேசுவார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அனுபவம் நம்மளுக்கு வரணும். சமீபத்தில் ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னா, வேல்மாறல் மகாமந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்கு. நீங்க யூடியூப்ல போய் கேட்டீங்கன்னா அந்த மகாமந்திரத்தை பத்தி நிறைய சொல்லுவாங்க. முருகப்பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய வேலுடைய பராக்கிரமத்தை சொல்லக்கூடிய மகாமந்திரம். நம்மளுடைய சமயம் நமக்கு 3 கடமைகளை விதிக்குது. எத்தனை கடமை? 3 வகையான கடமை. என்னன்னா, யாவர்க்குமான் இறைவர்கோர் பச்சிலை திருமூலர் சொல்ற. யாருடைய வாழ்க்கை மேம்படும் அப்படின்னா, நல்ல நிலைமைக்கு போகணும்னா சுவாமிய பூஜை பண்ண தெரியணும். எப்படி பூஜை பண்றது? அதுக்கு நாங்க ஐயராலங்க இருக்கணும், போய் படிக்கணுமே. நாங்க எப்படி பூஜை பண்றோம்னா, இந்த பூஜை கிடையாது, வீட்டுல பண்ணக்கூடிய பூஜை. வீட்டுல பூஜை பண்றதுக்காக வீட்டுல முதல்ல பூஜை பண்ணணும், அதுக்கப்புறம் கோவில்ல பண்ணணும். 2 வழிபாடாச்சா? அதை விட முக்கியம் மனசுக்குள்ள பண்ணணும். மொத்தம் 3 வழிபாடு இருக்கு. மனசுக்குள்ள, வீட்டுல, கோவில்ல. இது 3ஐயும் யாரு பண்றாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில சுவாமி பேசுவார். அதற்கு சாட்சி தான் இந்த வேல்மாறல் மகாமந்திரம். இப்ப நம்ம இந்த கும்பாபிஷேகம் நடத்தி இருக்கோம், உள்ள முருகப்பெருமான பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இந்த பிரதிஷ்டை பண்ணி இருக்கக்கூடிய இறைவன் அங்க உட்கார்ந்து இருக்கிறார், நம்ம கூட பேசுறார், முருகன் அங்க இருக்கிறாருங்கிறத ஒரு சிலர்னாலும் உணர முடியும். அது உணரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? வழிபாடு பண்ணணும். எப்படி வழிபாடு பண்ணணும்னா, இந்த வேல்மாறல் மகாமந்திரம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதின்னு இருக்கக்கூடிய முருகனுடைய துதிகளை எல்லாம் மனசார பாடணும். இதை பாடுனா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றேன். இதையெல்லாம் நமக்கு கொடுத்த மகானுடைய பெயர் அருணகிரிநாதர். யாருங்க? அருணகிரிநாதர். திருவண்ணாமலை போயிருக்கீங்களா? திருவண்ணாமலைன்னு ஒரு சேத்திரம் இருக்கு. அந்த திருவண்ணாமலையில வடக்கு திசையில ஒரு கோபுரம் இருக்கு. அந்த கோபுரத்துக்கு மேல ஏறி தற்கொலை பண்ணிக்கணும்னு ஒரு அருணகிரின்னு ஒருத்தர் மேல போறார். தற்கொலை பண்ணிக்கணும்னு மேல கோபுரத்திலிருந்து கீழே குதிக்கும் போது முருகான்னு நினைச்சு குதிச்சார். அப்படி குதிக்கும் போது முருகப்பெருமான் தடுத்து அவரை உட்கார வச்சு அவருக்கு உபதேசம் பண்றார். அந்த உபதேசம் பண்ணும் போது முருகான்னு சொல்லி அவர் உபதேசம் பண்றார். அந்த உபதேசத்தை வாங்கிட்டு அருணகிரிநாதர் முருகனை நினைத்து முருகப்பெருமான் மீது பாடிய மந்திரங்கள் தான் திருப்புகழ்னு அர்த்தம். நம்ம நினைக்கிற மாதிரி அருணகிரிநாதர் முருகனை நினைச்சு பாடல, முருகனை நேருக்கு நேர் பார்த்து பாடினார். இப்ப நீங்க என்னை பாக்குறீங்க, நான் உங்களை பாக்குறோம்ல, இதே மாதிரி அருணகிரிநாதர் முருகனை நேர்ல நிக்க வச்சு பாடுவார். இப்ப இந்த மந்திரத்துக்கு என்ன ஆற்றல் அப்படின்னா, அருணகிரிநாதர் எந்த காட்சியில முருகனை நினைத்து அந்த திருப்புகழ் பாடினாரோ 16,000 திருப்புகழ் அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். எத்தனை? 16,000 திருப்புகழ் பாடியிருக்கிறார். இது இல்லாம திருவகுப்புன்னு சொல்லிட்டு முருகப்பெருமானுடைய வேல் மேல வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம்னு நிறைய மந்திரங்களை உருவாக்கி இருக்கிறார். அதுல முக்கியமா இருக்கிறது தான் வேல் வகுப்புன்னு பேர். என்னதுங்க? வேல் வகுப்பு. இந்த திருப்புகழ் நான் சொன்னல, இப்ப முருகனை எந்த காட்சியில தரிசனம் முருகப்பெருமான் காட்சி கொடுத்தாரோ அதே காட்சியும் அருணகிரிநாதர் திருப்புகழ்ல பதிவு பண்ணி வச்சிருப்பார். அந்த திருப்புகழை 48 நாள் தொடர்ந்து பாராயணம் பண்றவங்களுக்கு அதே காட்சி கனவுல வரும், அதே காட்சி கனவுல கிடைக்கும். சார் இதெல்லாம் இப்ப நடக்குமா? இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் எப்பவோ நடந்ததுன்னா இன்னைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு சாட்சி எத்தனையோ ஆயிரக்கணக்கான பக்தர்கள். நாங்க ஒவ்வொரு மாதமும் வேல்மாறல் மகா வழிபாடுன்னு ஒண்ணு நடத்துறோம், ஒவ்வொரு ஊர்லயும் நடத்துறோம். இப்ப சமீபத்துல திருநெல்வேலியில நடந்தது. அந்த திருநெல்வேலி வழிபாட்டை ஏற்பாடு பண்ணின ஒரு அம்மா ஆபரேஷன் பண்ணினாத்தான் அடுத்த கட்டத்துக்கு போவாங்கன்னு சொல்லி ஒரு வாரத்துல வேல்மாறல் வழிபாடு நடக்க இருக்கு திருநெல்வேலியில. அவங்க நடத்துறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்றாங்க. படுத்துட்டாங்க, உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போனா ஆபரேஷன் பண்ணணும்ங்கிறாங்க. அவங்க வேல்மாறல் வழிபாடை வேற யார்த்தையா கொடுத்துருவோம், என்னால் நடத்துறதுக்கு முருகன் எனக்கு இந்த தடவை அனுமதி கொடுக்கற போலன்னு அழுகிறாங்க. அவங்க பொண்ணு சொல்றாங்க, அம்மா நீ வேல்மாறல் படி, வேல்மாறல் நம்பு, முருகனை நம்பு, காப்பாற்றுவார்.
2 நாள் தான் வேல்மாறல் படிக்கிறாங்க. 3வது நாள் அந்த வேல்மாறல் மகா மந்திரத்தினால ஆபரேஷனே இல்லாம இன்ன வரைக்கும் நல்லா இருக்காங்க. அந்த திருவிழாவை வேல்மாறல் வழிபாட்டை அவ்வளவு சிறப்பா நடத்தினாங்க. 1. 2வது, இன்னைக்கு எத்தனையோ அடியார்களுடைய வாழ்க்கையில இந்த வேல்மாறல் மகாமந்திரம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி எத்தனை அருள்களை கொடுத்திருக்குன்னு நம்ப முடியாத அதிசயங்களை நடக்கும். நான் சொல்லுவேன், இன்னைக்கு நீங்க திருச்செந்தூர் போறோம், பழனி போறோம், இதெல்லாம் போறோமே, இப்படி எல்லாம் போகும்போது நானும் திருச்செந்தூர் போனேன், நானும் பழனி போனேன், ஆனா எனக்கு நிறைய மாற்றம் வரலையே அப்படின்னா, வரணும்னா என்ன பண்ணணும்னா நம்ம போய் முருகனை பார்க்கறது பெருசு கிடையாது. நம்ம கிட்ட வண்டி இருக்கு, பஸ் இருக்கு, நடந்து போறோம், எப்படியோ போயிடுறோம். நம்ம முருகனை போய் பார்க்கறது பெருசு கிடையாது. முருகன் நம்மளை பார்க்கணும், முருகன் நம்மளை பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, வெறும் தேங்காய் பழத்தினால அது ஆகாது, வெறும் கால்நடையா போகிறதுனால ஆகாது. எதனால ஆகணும்? உள்ளுக்குள்ள பக்தி வரணும். என்ன வரணும்? பக்தி வரணும். அருணகிரிநாதர் தான் நமக்கு குருநாதர். அவர் ஒரு வார்த்தை சொல்றார், என்னன்னா, பக்தியால் யானுனை பலகாலம் பற்றியே மா திருப்புகழ் பாடிங்கிறார். இதே மாதிரி பக்தியோட ஒரு அம்மா ஐசியூல குழந்தைய அட்மிட் பண்ணிருக்கிறாங்க. அந்த இது வச்சிருக்கிறாங்க, ஆக்சிஜன் மாஸ்க். இந்த ஆக்சிஜன் மாஸ்க் வச்சிருக்கிறாங்க. அந்த அம்மா வெடிய அந்த ஐசியூ வாசல்லையே உட்கார்ந்து திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல்மாறல் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த டாக்டர் சொல்றாங்க, மறுநாள் காலையில 11 மணிக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம், அவன் மேல் கடவுள் விட்ட வழின்றாங்க. மறுநாள் காலையில டாக்டர் உள்ள போறாங்க. எந்த குழந்தை ஆக்சிஜன் மாஸ்க் வச்சாதான் பொழைக்கும்னு சொன்னாங்களோ அதே குழந்தை ஆக்சிஜன் மாஸ்க் புடிங்கி விளையாண்டுகிட்டு இருக்கு ஐசியூக்குள். நடந்த சத்தியமான உண்மை. இது மட்டும் இல்ல, பொருளாதாரத்துல நிறைய பேர் கடன் சுமையினால் இருக்காங்க, வேலை கிடைக்கல, கல்யாணம் ஆகலன்னு எத்தனை பேருடைய வாழ்க்கையை மாத்திய சத்திய தெய்வம் முருகப்பெருமான். அந்த முருகனுடைய அருளை பரிபூரணமா நம்ம கிட்ட கொண்டு வர்றது, முருகனுடைய அருள் நம்ம கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா நம்ம வாழ்க்கையில கர்ம வினைன்னு ஒண்ணு இருக்கு. உங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும், ஏன் எனக்கு மட்டும் இந்த துன்பம் வருது? 60 பேர் ஒரு கிளாஸ்ல படிக்கிறான், ஆனா 60 பேரும் பெரிய ஆள் ஆகிறது இல்லை. ஆனா அந்த ஒருத்தன் பெரிய ஆள் ஆயிடுறான். படிச்சவனுக்கு வேலையே கிடைக்கிறது இல்லை, படிக்காதவனுக்கு மிகப்பெரிய இடத்துக்கு போறான். இதெல்லாம் எதனாலன்னா அவருடைய ஊழ்வினை, அவருடைய கர்ம வினை. எந்த ஜென்மத்துல எதை செய்யறோமோ அந்த ஜென்மத்துல இப்ப அனுபவிச்சே தீரணும். அதுக்கு மாற்று வழியே கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு போன ஜென்மத்துல நிறைய நல்லது பண்ணிருக்கீங்க, யார பத்தியும் மனசளவு கூடி தீங்கு நினைக்கல, எதிரிக்கு கூடி தீங்கு நினைக்கல, எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எதனால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு உதவி பண்றோம், எவ்வளவு அன்னதானம் பண்ண முடியுமோ அன்னதானம் பண்றோம். அன்னதானம்னா இருக்கிறவங்களுக்கு போடுறதெல்லாம் அன்னதானம், அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அன்னதானம்னா யாருன்னா, இல்லாத ஏழைகளுக்கு, சாப்பிட முடியாம இருக்கக்கூடியவங்களுக்கு வாரத்துல ஒரு நாளோ மாசத்துல ஒரு நாளோ நம்மளால முடிஞ்ச அந்த கைங்கரியத்தை பண்ணி இவ்வளவு புண்ணியம் பண்றவங்க இந்த ஜென்மத்துல என்ன பண்ணுவாங்களா, எந்த கஷ்டமும் படாம. நீங்க நிறைய பேர் சொல்லுவீங்க, அவனுக்கு என்னப்பா எல்லாம் தானா நடக்குதுன்னு. அது எப்படி நடக்குதுன்னா புண்ணிய வினையினால நடக்குது. பாவம் நிறைய பண்றாங்க அப்படின்னா, சம்பந்தமே இல்லாம ஒரு உயிரை கொல்றது, சம்பந்தமே இல்லாம பிறரை பத்தி தப்பா பேசுறது, பிறரை பத்தி கெட்டது நினைக்கிறது, மண்ணை நாசம் பண்றது, தண்ணியை நாசம் பண்றது, ஆத்த கெடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பாவங்கள் நிறைய பண்ணா இந்த ஜென்மத்துல என்ன ஆகும்னா அதையெல்லாம் அனுபவிச்சே ஆகணும். உங்களுக்கு ஒரு உண்மை சொல்றேன், வெளியே நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதம் இருக்கு வெளியே. அதே இது உள்ள உடம்புக்குள்ளேயும் இருக்கு. இந்த உடம்புல சூடு இருக்கா? உடம்புல காத்து இருக்கா? தண்ணி இல்லாம உடம்பு இருக்குமா? அதே மாதிரி உள்ளுக்குள்ள உயிர்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அது நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை. கண்ணுக்கு தெரியுதா? உயிர் தெரியாது. ஆனா அது இருக்கிற வரைக்கும் தான் நம்ம என்ன சொல்றோம், அந்த உடம்புக்கு இது என்ஜினியருங்கிறோம், டாக்டருங்கிறோம், ஐயருங்கிறோம், அதுங்கிறோம், இதுங்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறது அந்த உயிர் ஒண்ணுதான். அந்த உயிர் உள்ள ஒட்டி வைக்கிறதுக்கு காரணம் இந்த 5 பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதத்தின் வழியாக தான் ஒருத்தனுக்கு என்ன வரும்? கர்ம வினை வரும். இந்த உடல் உறுப்பு இருக்கு பாருங்க, கை கால் உள்ள இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புக்கு காரணகர்த்தான் இந்த பஞ்சபூதங்கள் தான். இந்த எல்லாம் பாவம் பண்ணமோ அந்தந்த உறுப்புல எல்லாம் வியாதியா வரும். அப்ப இந்த பாவ வினையை அனுபவிச்சோம்னாலும் இந்த ஜென்மத்துல பிறக்கணும், புண்ணியம் பண்ணாலும் இந்த ஜென்மத்துல அனுபவிச்சு சந்தோஷமா இருக்கும். இதுக்கு பேர் என்னதுங்க? கர்ம வினை. இதுக்கு பேர் என்னது? கர்ம வினை. இந்த கர்ம வினை நேத்து வந்துதான் இன்னைக்கு வந்துதானா? அது கணக்கே, எத்தனை பிறவி எடுத்தோம்னு கணக்கே கிடையாது.
அருணகிரிநாதர் சொல்ற எத்தனை கோடி கோடி விட்டு உடல் ஓடி ஆடிங்கிறார். இதுவா பறந்து 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 இறந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு உங்ககிட்ட ஒருத்தர் கேட்கிறார், யாருக்கெல்லாம் திருப்பி பூமியில பறக்கணும்னு ஆசை? ஒருத்தரும் கை தூக்க மாட்டோம், வேண்டவே வேண்டாம். ஏன் பறக்க கூடாதுன்னு ஆசை? ஏன்னா நம்ம அப்படித்தான் நினைச்சுக்கிறோம். ஆனா இந்த வாழ்க்கை அப்படி கிடையாது. அப்ப இந்த கர்மவனையை மாத்தணும்னா என்ன சார் பண்றதுன்னா, ஒரே ஒரு மார்க்கம் தான் இருக்கு, அது முருக பக்தி. அந்த முருக பக்தியில என்ன பண்ணணும்? திருப்புகழ் பாடணும், திருப்புகழ் பாடணும். அதனாலதான் அருணகிரிநாதர் சொன்னார், சந்ததம் பந்த தொடராலே சஞ்சல துஞ்சி திரியாதேங்கிறார். நமக்கு அருணகிரிநாதர் உபதேசம் பண்றார். என்னன்னா, இந்த சந்ததம்னா எத்தனையோ பிறவிகள் தோறும் செய்த பாவ வினையினால புண்ணிய வினையினால கஷ்டப்படாத, சஞ்சல துஞ்சி திரியாதே சொல்றார். முருகா முருகான்னு நினைச்சுக்கிட்டே இரு. முருகா முருகான்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா என்ன கிடைக்கும்? முருகனுடைய காட்சி கிடைக்கும். முருகன் தொடர்ந்து திருப்புகழும் கந்தர் அலங்காரம் வேல்மாறல் வேல் வகுப்பெல்லாம் பாராயணம் பண்ணிக்கிட்டே இருந்தா நீங்க எந்த கோவிலுக்கு போகணும்னு கனவுல முருகன் காட்சி கொடுத்து சொல்லுவார். கனவுல சொல்லுவார். அந்த அடையாளம் எல்லாம் சொல்லுவார். அந்த அடையாளத்தை வச்சுட்டு யாரு அந்த கோவிலுக்கு போறாங்களோ அவங்களுடைய கர்மவினையை முருகப்பெருமான் பார்த்து கொள்ளுகிறார். அதை அனுபவிக்க மாட்டோமான்னு கேட்டா அனுபவிப்போம். ஆனா அனுபவிக்கிற வழி நமக்கு தெரியாது. டாக்டர் ஆபரேஷன் பண்றாரா? வழி தெரியுதா நமக்கு? மயக்க மருந்து போட்டு பண்ணிடுறாங்க. அதேதான் இந்த முருகனுக்கு பேர் என்னன்னா பவரோக வைத்தியநாத பெருமாள்னு பேர். பழனிமலையில் இருக்க முருகனுக்கு பேரு பவரோக வைத்தியநாத பெருமாள்னு பேர். நம்ம கர்மவனைங்கிற இந்த நோயை நீக்குவதுதான் முருகப்பெருமானுடைய வேலை. அப்படி அது போகணும்னா என்ன பண்ணணும்? திருப்புகழ் பாடணும். இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. வாரத்துல ஒரு நாளாவது திருப்புகழ் பாடுங்க. வாரத்துல ஒரு நாளாவது குழந்தைகள் எல்லாம் உட்கார வச்சு கந்தர் அலங்காரம் பாடுங்க. அருணகிரிநாதர் சத்தியம் பண்ணி தரார், பாடுனா முருகன் வருவாரா? உங்க எல்லாத்துக்கும் சந்தேகம் வரும், பாடுனா முருகன் வருவாரா? நம்ம அருணகிரிநாதர் சொல்ற முருகன் வருவாரான்னு கேட்காத, சத்தியமா வருவார். எப்ப வருவார்னா சொல்றார், நீல சிகண்டி ஏறும் பிரான் கோல குரத்தியிடன் என் நேரத்திலும் வருவான்கிறார். எந்த நேரத்துல வேணா உன்கிட்ட வருவான். அதை யாரு புரிஞ்சுக்குவாரா? குருநாதன் சொன்ன சீலத்தை உணர்ந்தவர்கிட்ட முருகப்பெருமான் வருவார். அப்ப இந்த வாழ்க்கையில முருகப்பெருமான்கிட்ட போய் என்ன கேட்கறது? முருகா எனக்கு அதை கொடு, இதை கொடு. எது கொடுத்தாலும் நமக்கு திருப்தி ஆகுமா? இன்னைக்கு காலையில சாப்பிட்டோம்ல, எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டோம். இப்ப வயிறு மறுபடியும் என்னாச்சு? பசிக்க ஆரம்பிச்சு. இன்னும் சாமி பேசிக்கிட்டே இருக்காரு. முடிப்பாரா? எப்ப முடிப்பாரா? எப்ப முடிப்பாரு? அன்னதானம் கிடைக்குமா கிடைக்காதா? இவ்வளவு நேரம் ஆகுமே, வீட்டுக்கு வேற போகுமே ஆகுதா? ட்ரெஸ் எவ்வளவு ட்ரெஸ் போட்டிருப்போம், பட்டு அது இதுன்னு போட்டிருப்போம். உடம்பு மேல திருப்தியா இருந்ததா? வேற ட்ரெஸ் போட்டா என்ன ஆகுது? இது நல்லா இருக்கே. பணம் எவ்வளவு சம்பாதிச்சோம், பத்துச்சா? அதுதாங்க பத்துறதே இல்லை. அதுக்கு தான் நிறைய பேர் வர்றாங்க கோயிலுக்கு. பத்தவே மாட்டேது. எவ்வளவு சம்பாதிச்சா நிக்க மாட்டேது. அப்படி அப்ப இந்த வாழ்க்கையில ஏதோ ஒரு சந்தோஷத்துக்காகத்தான் இதெல்லாம் சேர்த்தோம். கரெக்டா? சரி, உறவுகள் தான் சந்தோஷம்னா, உறவுகள் சந்தோஷமா இருக்கா? அதை கேட்கவே கேட்காதீங்க சாமிங்க. நம்ம சந்தோஷமா இருந்தாதான் அவன் வயிறறியறான். அப்ப இந்த எதுலையுமே நம்மளுக்கு சந்தோஷம் இல்லைன்னா அப்ப எது சந்தோஷம்னா, சந்தோஷத்தை வெளியே தேடுனா கிடைக்கவே செய்யாது. அதனாலதான் சிவவாக்கியர் சொல்றார், சித்தர் ஒருத்தர் சொல்றார், இந்த மனிதர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்களா, சந்தோஷத்தை தேடி வெளியே ஓடுறாங்க. குழந்தையில இருக்க வரைக்கும் மிட்டாய் சந்தோஷமா இருந்தது. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் கிரிக்கெட் பேட் சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் செல்போனும் அது சந்தோஷமா இருந்தது. அப்புறம் அது இதுன்னு வயசானதுக்கு அப்புறம் ஒரு சாகர நிலைமையில, ஐயா நீங்க சந்தோஷமா இருந்தீங்களான்னு கேட்ட, எனத்த வாழ்ந்தோம், எனத்த இருந்தோம். அப்ப கடைசி வரைக்கும் பிறந்ததிலிருந்து இருக்கிற வரைக்கும் சந்தோஷத்தையே பார்க்காம இருக்கிறதுக்கு எதுக்கு வாழணும்? அப்ப எது சந்தோஷம்னா, உள்ளுக்குள்ள இறைவனை நினைத்து முருகனை மனசார பூஜை பண்றது. இப்ப நம்ம பூஜை பண்றோம் பாருங்க, இந்த பூஜை பண்ணும் போது மனசுக்குள்ள வேற எதுவுமே தோணாது. அப்ப எங்களுக்கெல்லாம் கஷ்டம் இருக்காதுன்னு நீங்க நினைக்கலாம். அப்ப இவருக்கு கஷ்டமே இருக்காது போல, இவரு எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனா அதை பத்தி எல்லாம் கவலையே படுறதில்லை. காரணம், எப்படி இருந்தாலும் முருகப்பெருமான் பார்த்துக்குவார். நான் என் வாழ்க்கையை ஓட்டுற வரைக்கும் தானே எனக்கு பிரச்சனை. என் வாழ்க்கை முருகன்ட்ட கொடுத்து, முருகான் எது கொடுத்தாலும் சரி, கோடிக்கணக்கில் படம் கொடுத்தாலும் சரி, கோடிக்கணக்கில் கடன் கொடுத்தாலும் சரி, எல்லாமே உன் பொறுப்பு. நான் எதுவும் பண்ண போறது இல்லை. நீ அதை பார்த்துக்க. என்னோட வேலை உனக்கு பூஜை பண்றது, என்னுடைய வேலை உனக்காக பாடுறது, என்னுடைய வேலை உன் கோயிலை சுத்தமா வச்சுக்கிறது, என்னுடைய வேலை உனக்காக சேவை பண்றது.
இப்படி இருந்தோம்னா இது நாள் வரைக்கும் நீங்க வெளியே தேடிட்டு இருந்த சந்தோஷம் எங்க வரும்? உள்ளுக்குள்ள வரும். முருகனை நினைச்சு பூஜை பண்ணி மனசார பாடும்போது இது நாள் வரைக்கும் சோகத்திலையும் கவலையிலையும் கஷ்டத்திலையும் இந்த கண்ணிலிருந்து வந்த கண்ணீர் ஆனந்தத்துல கண்ணீர் வரும். குழந்தையிலிருந்து 70-60 வயசு வரைக்கும் இந்த கண்ணு ஆனந்த கண்ணீர் வந்துதானா? அதுக்கு இதே கிடையாது. எப்ப கடைசியா சிரிச்சீங்க தெரியாது. எப்ப கடைசியா அழுதீங்க? அது அழுகாத நாளே கிடையாது. எல்லா நாளும். ஏன்னா நம்ம இயல்பே அப்படி ஆகி போச்சுன்னா அப்படி கிடையாது. முருகனை பூஜை பண்ணா சந்தோஷமா இருக்கலாம். எப்படி சந்தோஷமா இருக்கலாம்னா, இப்ப உங்க கூட மிகப்பெரிய அதிகாரி உங்களுக்கு ஒரு பக்க பலமா இருக்கிறார், பயப்படுவீங்களா? பெரிய அதிகாரி உங்க கூடயே இருக்கிறார், பயப்படுவீங்களா? ஏன்? அவரு பார்த்துக்குவாருங்க. அவரு உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கிறார், அவரு பார்த்துக்குவாரு. அதே மாதிரிதான் முருகனுடைய அனுபவம் உள்ள வந்துச்சுன்னா அது குருட்டு நம்பிக்கையில வரக்கூடாது. அதையும் சொல்றோம், குருட்டு நம்பிக்கையில் இல்லை, உணர்வு பூர்வமா உணரணும். முருகன் உள்ள உணர்த்தணும், பேசணும். பேசுவார் முருகப்பெருமான், பேசுவார். அப்படி உணர்வு பூர்வமா இருக்கணும்னா திருப்புகழ் பாடினால் பாட 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 உள்ளுக்குள்ளே முருகனுடைய அனுபவம் சாத்தியமாகும். வேல்மாறல் பாராயணம் பண்ண அந்த அனுபவம் உள்ளே சாத்தியப்படும். அது சாத்தியப்பட்டுச்சுன்னா அருணகிரிநாதர் சொல்றார், இந்த மோசமான தலையெழுத்து இருக்குல்ல, அந்த தலையெழுத்தை முருகப்பெருமான் பாதம் வச்சு அழிச்சிடுவாராம். நெத்தி நிறைய விபூதி வைக்கும் போதே முருகான்னு வச்சோம்னா இப்படி வச்சுட்டு போகும்போதே அந்த தலையெழுத்தெல்லாம் சுவாமி அழிச்சு எடுத்துருவாராம், மோசமான தலையெழுத்தை. இவன் என்னுடைய பக்தன்னு சொல்லி முருகப்பெருமான். இன்னொன்னு சொல்றேன், யாரெல்லாம் முருகப்பெருமான பூஜை பண்றாங்களோ அவங்க எல்லாம் ஜாதகத்தையே பார்க்க வேண்டாம். நான்லாம் ஜாதகம் பார்த்தேன் பல வருஷம் ஆச்சு. அது புக்கு எங்க இருக்குன்னே எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கு முன்னாடி ராம் எங்க இருக்கு, கேது எங்க இருக்கு, ஆனா அதெல்லாம் அங்கதான் இருந்தது. படுத்திட்டா என்னைக்கு முருகன் உள்ள வந்தாரோ அப்பவே இதுகளுக்கெல்லாம் வேலை இல்லைன்னு அர்த்தம், ஒதுக்கி வச்சிடலாம். அவங்க வேலை செய்ய மாட்டாங்களா? நிச்சயமா செய்வாங்க. ஆனா அதை அனுபவிக்கக்கூடிய விதத்தை முருகப்பெருமான் நமக்கு மாத்துவார். அப்ப கோயிலுக்கு வந்தா முதல் விஷயம் அமைதியா இருக்கணும், பக்தியா இருக்கணும். பக்தினா என்னன்னா ஒரே ஒரு விஷயம், முருகப்பெருமான்ட்ட அதை கொடு இதை கொடுன்னு கேட்கவே வேண்டாம். அவருக்கு தெரியாது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஐயாவுக்கு எல்லாமே தெரியும், முருகப்பெருமானுக்கு எல்லாமே தெரியும். யாரெல்லாம் முருகப்பெருமான் கிட்ட இருக்காங்களோ, நல்லா வார்த்தையை கவனிக்கணும், யாரெல்லாம் முருகப்பெருமான் கிட்ட இருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் முருகனுக்கு என்னென்ன அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து பார்த்து செய்வாராம். அருணகிரிநாதர் சொல்றார், அடியவர் இச்சையில் எவையவை உற்றவை அவையவை தருவின் தருள் பெருமாளே. நம்மளுடைய ஆசையில எதெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். யாருக்கு செய்வார்? கிட்ட இருக்கிறவங்களுக்கு செய்வார். கிட்ட எப்படி போகிறது? ஒரே ஒரு வழிதான். அருணகிரிநாதர் காட்டின ஒரே வழி திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல்மாறல், இது எல்லாம் தான் முருகன்கிட்ட கிட்ட கூட்டிட்டு போற வழி. அதை புடிச்சுக்கிட்டோம்னா முருகன் கிட்ட கொண்டு போய் அதை விட்டுரும். அதுக்கப்புறம் என்ன கவலைனா ஒரு கவலையும் கிடையாது. வாழ்க்கை என்னைக்கும் நீங்க வெளியே தேடிக்கிட்டு இருந்த அந்த ஆனந்தம் உள்ள கிடைக்கும். அதே மாதிரி நீ கோயில் வந்துட்டீங்க, கும்பாபிஷேகம் முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் அடுத்து எப்போ வரணும்? திருவிழாவுக்கு தான் வரணும். அதுக்கு முறைக்கு இந்த கோவிலுக்கு வரக்கூடாது, திருவிழாவுக்கு வந்தா போதும். அப்படி கிடையாது. நீங்க இந்த கோவில்ல தீபம் ஏத்துறீங்கல்ல, கோவில்ல தீபம் ஏத்துறதே மிகப்பெரிய புண்ணியம். கோவில்ல அந்த தீபம் ஏத்துறதுக்கு என்ன கொடுக்கறோம் பாருங்க, அதுவே மிகப்பெரிய வழிபாடு. ஆனா அது கொடுக்கற எண்ணெயில ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த எண்ணெயில பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாமியினுடைய இது அப்படி ஆகி போச்சு. சாமிக்கு கொடுக்கற மாதிரி இருந்தா நீங்க 1 ரூபா கொடுக்குறீங்கன்னு வைங்க, கொடுக்கும்போது என்னன்னு கொடுக்கணும்? முருகன் கொடுக்க சொன்னா கொடுத்தேன். இது யாரு காசு? என் காசா? இல்ல, முருகனுடைய காசை அவனுக்கே கொடுக்கணும். அதுல பேர் வரணும், நம்ம அது பண்ணணும்னு நினைக்க கூடாது. அதே மாதிரி ஒரு விளக்கு ஏத்துனாலும் சுத்தமான எண்ணெயில ஏத்துங்க. இன்னைக்கு முக்காவாசி அத்தனையுமே கலப்படமாயிடுச்சு. அந்த எண்ணெயில தெளிவா எழுதியிருக்கான், அது விளக்கு ஏற்றுவதற்கு மட்டும், சாப்பிடுவதற்கு உகந்ததல்ல, மீறி சாப்பிட்டா செத்து போயிருக்கீங்க, அது விஷம், அதுலயே எழுதியிருக்கான். அப்ப அந்த விஷத்தினால தீபம் போட்டா என்ன ஆகும்? நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? நெய்யில தீபம் போட சொன்னாங்க, அதே மாதிரி நல்லெண்ணெயில தீபம் போட சொன்னாங்க, பஞ்சதீப எண்ணெய்னு தனியா இருக்கு. இதெல்லாம் கிடைக்கணும். ஒரு விளக்கு ஏத்துனா போது, சுத்தமான நல்லெண்ணெயில ஒரு தீபம் ஏத்தணும். ஏத்திட்டு என்ன சொல்லணும்? அருணகிரிநாதர் அதுக்கு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் திருப்புகள்ல, தீப மங்கள ஜோதி நமோ நமஹா. சொல்லுங்க, தீப மங்கள ஜோதி நமோ நமஹா.
அதை தினமும் வீட்டுல விளக்கேற்றும் போது இதை ஏற்றும் போது இதை சொல்லி, முருகா என் வீட்டுல ஒளிமயமா நீ வந்து நிக்கணும், என்கிட்ட வந்து காசு இல்ல பணம் இல்ல, சின்ன வீடுதான், உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், தங்கத்துல வீடு கட்டி தங்கத்துல இதெல்லாம் போட்டு முருகனை கூப்பிட்டா வரமாட்டார். ஒரு சொட்டு கண்ணீர், ஐயா இந்த ஏழை வீட்டுக்கு நீ வரமாட்டியா, நீ வந்தா போது எனக்குன்னு கூப்பிட்டீங்கன்னா ஓடோடி வருவார் முருகப்பெருமான், ஓடோடி வருவார். ஒரு தீபம் ஏற்றி முருகா நீ வரணும்னு சொல்லி தினமும் சமைக்கிறோம் இல்ல, அந்த சாப்பாட்டுல ஐயா இது உனக்கான பிரசாதம், உனக்கான படையெல்லாம் நீ எடுத்துக்கணும்னு சொல்லி முருகன்ட்ட நீங்க என்ன சமைக்கிறீங்களோ அது சாதத்தை முருகன்ட்ட வச்சுட்டு ஒரு திருப்புகழ் தினமும் பாடுங்க. ஒரே ஒரு திருப்புகழ், நிறைய வேண்டாம், 4 வரி இருக்கு, 4 வரி திருப்புகழ் நிறைய இருக்கு. தேடினீங்கன்னா இன்னைக்கு கிடைக்கும். இன்னைக்கு எல்லாத்துக்கிட்டையும் செல்லு இருக்குல்ல, செல்லு எனத்தனத்தையோ பாக்குறோம், என்னென்னமோ வருது, என்னென்னமோ இதெல்லாம் செய்யணும். சுடுதண்ணி வைக்கிறது எப்படின்னு யூடியூப்ல பாக்குறோம், சமைக்கிறது எப்படின்னு யூடியூப்ல பாக்குறோம். திருப்புகழ் எப்படி படிக்கிறதுன்னு தேடுங்க, கிடைக்கும். அதை எடுத்து அந்த திருப்புகழ் ஒரு 4 வரி தினமும் உங்க குழந்தைகளை பாட சொல்லுங்க. நிறைய பேர் கவலையே அதுதான், என் குழந்தை படிப்பானா, நல்ல வேலைக்கு போவானா, நீங்க கவலையே படவானா, தினமும் திருப்புகழ் பாட சொல்லுங்க, அவங்க வாழ்க்கையை முருகப்பெருமான் பார்த்துக்குவார். அதே மாதிரி நெத்தி நிறைய என்ன பண்ணணும், விபூதி வைக்கணும். எங்கேயாவது பிற சமயத்தவர்கள் அவங்க சின்னத்தை அணியறதுக்கு எங்கேயாவது கூச்சப்பட்டு பார்த்திருக்கீங்களா? ஆனா நம்ம மட்டும்தான் இன்னைக்கும் நெத்தி நிறைய வச்சுட்டு இருந்த விபூதி ஒத்த கைக்கு மாறிச்சு, ஒத்த கையில இருந்து நெகக்கண்ணுக்கு போச்சு. அப்புறம் கொடுக்கிற விபூதி கோயில கொட்டிட்டு போனோம். முருகப்பெருமான் இங்க வான் உங்களுக்கு அருள் கொடுக்கிற அந்த அருளை என்ன பண்ணோம், வேண்டான்னு கொட்டிட்டு போறோம். அப்படி கொட்டலாமா? கொட்டக்கூடாது. வாங்கி என்ன பண்ணணும், நெத்தி நிறைய வச்சுக்கணும். சார் சாமியாருன்னு கிண்டல் பண்ணுவான், பண்ணிட்டு போறேன். இதுக்கு முன்னா நம்மளை பத்தி நல்லதாக பேசுனா எப்படி இருந்தாலும் நமக்கு மோசமா தான் பேச போறேன், எல்லாத்தையும் பேசிட்டு போறான்னு நெத்தி நிறைய வச்சுக்கங்க. பெண்கள் என்ன பண்ணணும், குங்குமம் வைக்கணும். சுத்தமான குங்குமத்தை இங்க வைக்கணும், நெத்தி வகுடல வைக்கணும். இந்த ஸ்டிக்கர் போட்டு பாம்பு பள்ளி இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, கோயிலுக்கு வரும்போது விட்டுறணும். மித்த இடத்துல எப்படி வேணா இருக்கும், கோயிலுக்கு வரும்போது வரணும். கோயிலுக்குள்ள நேரா வரீங்க, குப்பை கிடக்கு, என்ன பண்ணணும், என்ன கோயில் இப்படி குப்பையா வச்சிருக்காங்கன்னு பேசிட்டு போனோமா, என்ன பண்ணணும், சீமார் எடுத்து கூட்டணும். அதே மாதிரி தப்பு சொல்லல, பூஜை முடியாம அன்னதானம் சாப்பிடக்கூடாது. சாமியே சாப்பிடல, ஆனா நிறைய இடத்துல இது பழகி போச்சு, நம்மளுக்கு நிறைய இடத்துல இது பழகி போச்சு. அதை தவறு சொல்ல இனிமேல் மாத்திக்கங்க. அதே மாதிரி கோவில்ல திருவிழா நடத்துறோம்ல 3 நாள், எதுக்கு திருவிழா நடத்துறோம்? நிறைய என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், எதுக்கு திருவிழா? எதுக்கு இல்லை சார், வீட்டில் டிவி பார்த்து போர் அடிச்சிருச்சு, இங்கே கரகாட்டம் ஆர்கெஸ்ட்ரான்னு வைப்பாங்க, ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னா அது தனியாக தானே இடம் வைக்கணும். சாமி பேரில் சொல்லி அதை நடத்தலாமா? நடத்தக்கூடாது. நம்ம சமயம் அப்படி சொல்ல கிடையாது. வேற எங்கேயாவது நடத்தி பார்த்துருக்கீங்களா? வேற பிற சமயத்தில் இதெல்லாம் நடத்தி பார்த்துருக்கீங்களா? நடத்த மாட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய கோட்பாடு அவங்களுக்கு தெரியும். நம்மளுடைய வருஷத்துல 3 நாள் ஆடுறதுக்கும் பாடுறதுக்கும் அல்ல திருவிழா. வருஷம் பூரா அம்மாவுக்கு பூஜை பண்ண முடியாது, வருஷம் பூரா முருகனுக்கு பூஜை பண்ண முடியாது. 3 நாளாவது ஒழுங்கா பூஜை பண்ணணுங்கிறதுக்காக 3 நாள் ஒதுக்குனாங்க. அதுக்குத்தான் திருவிழா. இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாம் தேடி தேடி படியுங்க. வால்பாறைக்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த எஸ்டேட் மாறணும். அதுக்காக இவ்வளவு தூரம் நம்ம மெனக்கெட்டு சொல்றது. இத்தனையும் ஏன் சொல்றோம்னா, இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது என்னன்னா, சார் என் வாழ்க்கையில இன்னைக்கு தான் அத்தனை கூட்டம் கோவிலுக்கு போகுது, முன்னெல்லாம் அப்படி கிடையாது. படம் எடுக்கிறாங்க லட்சக்கணக்கில், திருச்செந்தூர் பழனி எல்லாம் லட்சக்கணக்கில் போறாங்க. ஏன்னா அவ்வளவு பிரச்சனை. 26க்கு ஜோசியர் பாதி, அது பாதி, இது பாதி, என்னென்னத்தையோ பண்றோம். ஆனா அத்தனையும் தீர்வு கிடைக்குமான்னு கேட்டா தீர்வு ஒரு இடத்துல இருக்கு. எங்க? உள்ளுக்குள்ள இருக்கு. முருகனை தேடி உள்ள கண்டுபிடிக்கணும்னா என்ன பாடணும்? திருப்புகழ் பாடணும், கந்தர் அலங்காரம் பாடணும். நீங்க காலையில எந்திரிச்சு திருப்புகழ் பாடி நெத்தி நிறைய ஊதி வச்சா போதும், அதுக்கு மேல வழிபாடு கிடையாது. அதே மாதிரி மாசத்துல சஷ்டி கிருத்திகைன்னு 2 வரும். என்னது? சஷ்டி கிருத்திகை. இந்த சஷ்டி கிருத்திகைக்கு தவறாம இங்க வந்து வழிபாடு பண்ணுங்க. என்ன சார் வழிபாடு பண்றதுன்னா, ஒண்ணு இல்ல, ஒரு சொம்பு பால் முருகனுக்கு அபிஷேகத்துக்கு, ஒரு தீபம் ஏற்றுனா போதும், ஒரு திருப்புகழ், மொத்தம் 3 தான். ஒரு சொம்பு பால், ஒரு சுத்தமான அகல் விளக்குல சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு தீபம், மனசார எதையும் நினைக்காம முருகா உன்னுடைய அருள் வேணும்னு மனசார திருப்புகழ் பாடணும். ஓடோடி உங்க வீட்டுக்கு வருவார். இதுதான் வழிபாடு, இதுதான் பக்தி. இந்த பக்தி இருந்தா நான் முன்னாடி சொன்னேன், அந்த அதிசயம் எல்லாம் உங்களுக்கும் நடக்கும். நீங்க வேணா எழுதி வேணா வச்சுக்கோங்க.
இவர் சொன்னாரு இந்த தேதியில திருப்புகழ் இப்படி பாடுனா முருகன் எனக்கு காட்சி கொடுப்பாருன்னு. நிச்சயமா கொடுப்பார். இன்னொன்னு, இந்த வேல்மாறல் சொன்னோம்ல, இந்த வேல்மாறனுடைய ஆற்றலை சொல்லணும்னா யாரெல்லாம் வேல்மாறல 48 நாள் தொடர்ந்து விரதம் இருந்து படிக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு வேல் தானாக வரும். இன்ன வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. அதனுடைய பராக்கிரமம் சொல்லி தீராது, அவ்வளவு அதிசயம் வாய்ந்தது. கலியுகத்தினுடைய கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான். இப்ப முருகப்பெருமானுக்கு திருப்புகழ் பாடி பூஜையாக நடைபெறுகிறது. அமைதியாக முருகப்பெருமான வேண்டி உள்ளுக்குள்ள அரோகரா சொல்லிக்கங்க. முடிந்த அளவுக்கு முருகா சரணம் முருகா சரணம்னு சொல்லுங்க. ரொம்ப சின்ன மந்திரம் ஒண்ணு சொல்லித்தரும் தினமும் சொல்றதுக்கு. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, புகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. இதுதான் மகாமந்திரம். இதையே சார் இவ்வளவு பெருசுல எங்களுக்கு சொல்ல முடியாது. நாங்கள் ரொம்ப பிஸியா இருக்கோம். காலையில இருந்துச்சு நேரம் அமெரிக்கா ஜார்ஜ் புஷை போய் பார்க்கணும், பிளிங்கண்டனை பார்க்கணும், அந்த அளவுக்கு பிஸியா ஓடுற சார். காலையில எந்திரிச்சுன்னையே வேலும் மயிலும் சேவலும் துணை, 3 வரி. என்னது? வேலும் மயிலும் சேவலும் துணை. இதை விட சின்ன மந்திரம் வேணும் சார்னா முருகா சரணம், முருகா சரணம். இதுவே மிகப்பெரிய மந்திரம். காலையில எந்திரிச்சுன்னு எதையும் நினைக்காதீங்க. படுக்கையை விட்டு எந்திரிக்கும் போதே என்ன நினைக்கணும்? முருகான்னு நினைக்கணும். சாப்பிடும் போது முருகான்னு நினைக்கணும். தூங்க போகும்போது முருகான்னு நினைக்கணும். இதை 3 பண்ணுங்க. வாழ்க்கையில் இருக்க முக்கியமான அத்தனை பிரச்சனையும் தானா இதாயிடும். நம்ம சாப்பிடும் போது எதையா சாப்பாடு சாப்பிட்டு இருப்போமா? தூங்கும்போது தூக்கத்தை தூங்கி இருப்போமா? எதுவும் கிடையாது. எதையா நினைப்போம். இனிமேல் வாழ்க்கையில் இதை பின்பற்றுங்க. காலையில் எந்திரிக்கும் போது முருகா, அதே மாதிரி தூங்க போகும்போதும் முருகா. பாம்பன் சுவாமிகள் சொல்வார் எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுது அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், இந்த உடல் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன்னு என்னைக்கும் முருகா 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 முருகான்னு நினைச்சுக்கிட்டே இருங்க. உங்க வாழ்க்கையை முருகன் பார்த்துக்குவார். நன்றி. முருகாசரன்.